உங்களிடம் நேரம் இருந்தா இதை கேளுங்க. நான் உங்கள் பணித்திரு சங்கர். பொதுவாகவே யாராச்சும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உண்மையாவே நம்ம முன் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சோம்னா, இப்ப உள்ள சூழ்நிலை அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? நம்மளவே திருடர்களா நினைப்பாங்க. அதே மாதிரி உதவி செய்யற மாதிரி நடிக்கிறவங்கள தான் அவங்க தலையில கொண்டாடி வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குள்ளேயும் இது நடந்திருக்கும். அது தொடர்பா ஒரு நிகழ்வு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒரு விவசாயி கடவுளுக்கு கடிதம் எழுதினான். டூல கடவுள்னு போட்டு கடிதம் எழுதினான். என்ன மேட்ருனா, கடவுளே இந்த மாதிரி நான் கடன் வாங்கி விவசாயம் பண்ணேன். ஆனா சோளம் பயிரிட்டேன். திடீர்னு புயல் காற்று வந்து அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறேன். சாப்பாட்டு கூட வழி இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு எப்படியாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே கடிதம் எழுதினான். கடவுளுக்கு அட்ரஸ் யாருக்கு தெரியும்? இருந்தாலும் எழுதுனா ஏதோ ஒரு நம்பிக்கை. கடவுளுக்குன்னு போட்டு எழுதி இப்ப போஸ்ட்லாம் கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்லயும் போட்டான். அங்கே எல்லா லெட்டரையும் பிரிச்சு பார்த்த போஸ்ட்மேன் பார்த்துட்டு, என்னடா கடவுளுக்குன்னு போட்டிருக்கே, அவர் இங்க கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுப்பாரு. சரி, ஏதோ ஒரு விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் எழுதிருக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு படிச்சு பாக்குறாரு. அப்ப அந்த விவசாயி வருத்தத்தோட கஷ்டப்படுறத எழுதியிருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. யாருக்கு? போஸ்ட்மேனுக்கு, தபால்காரனுக்கு. உடனே அந்த போஸ்ட்மேன் என்ன நினைக்கிறாருன்னா, சரி பாவம், ஏதாச்சும் நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர்கிட்டையும் காசு இல்லை, ஏன்னா அவரும் கஷ்டப்படுறவர். அப்ப என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பையில இருக்க பாக்குறாரு, 70 ரூபாய் தான் இருக்கு. 70 ரூபாய போஸ்ட்ல போட்டு திருப்பி ஃப்ரம் அட்ரஸ்ல கடவுள்னு போட்டு அவருக்கே திருப்பி அனுப்பினவருக்கே அனுப்பி விட்டுறாரு. அதை வாங்கிட்டு பார்த்தவொன்னு, அட கடவுள் பணம் அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? அந்த விவசாயிக்கு. அந்த 70 ரூபாய் வாங்கி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் சென்று திருப்பி ஒரு கடிதம் எழுதுறாரு கடவுளுக்கு. நன்றி சொல்லி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டூல கடவுளை வச்சுட்டு திருப்பி எழுதி லெட்டர் போட்டுறாரு. அதே மாதிரி அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு அந்த கடிதம் போகுது. எல்லா லெட்டரையும் பிரிச்சு பார்க்கும்போது, சரி கொடுக்கறதுக்காண்டி பார்க்கும்போது கடவுளுக்கும் அந்த லெட்டரை வந்து இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆஹா, இவர் தான் நன்றி சொல்லி எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு படிப்புன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. கடவுளே, நீங்க அனுப்பிய பணம் கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி. ஆனா பாருங்க, அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க 100 ரூபாய் அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து 30 ரூபாய் இந்த தபால்காரன் போஸ்ட்மேன் எடுத்துக்கிட்டான். மிச்சம் 70 ரூபாய் தான் எனக்கு அனுப்பியிருக்கான். நீங்க அதனால எப்பயுமே நீங்க பணம் எனக்கு அனுப்பணும், உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய எதுக்கு டைரக்டா அனுப்புங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த தபால்காரன் மூலமா அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதி இருந்துச்சான். இதுல இருந்து பாத்தீங்களா, உண்மையாவே நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்மளை சுத்தி இருக்க பல பேரு இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்துலதான் நம்மளை பாக்குறாங்க. இது மாதிரி நீங்க பலருக்கு உதவி பண்ண நினைச்சிட்டு எந்த மாதிரி மனசங்கடத்துல உள்ளாகி இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுவது பணித்துறை சங்கர். பாய்.